அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2A ஓகேங்களா. 2A வந்து இன்னும் வர கிடையாது. 2A அதாவது நம்ம OMR எழுதணும் இல்லையா, அதனுடைய ரிசல்ட் என்பது தற்போது டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 2A மெயின்ஸினுடைய ரிசல்ட் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் 56 வேலை நாட்கள் தேர்வாணையத்தால் விரைவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து 12வது முறையாக தேர்வாணையத்தினுடைய தெரிவு அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மாதத்தில் தவறாமல் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம எப்போ எக்ஸாம் நடக்கும் அண்ட் எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு அட்டவணை நம்மளுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம இப்போ கூட குரூப் 4க்கான இது ஏப்ரல் 25 கால் ஃபார்வர்டுன்னு சொல்லி ஸோ அதே மாதிரி கரெக்டாக விட்டாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்க ரிசல்ட்டினுடைய தேதியும் அறிவித்தபடி கரெக்டாக ரிலீஸ் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது குறித்த ஒரு விஷயந்தான் அது. தேர்வில் வெற்றியடைந்த அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சார்பாக வாழ்த்துக்கள். தோல்வியடைந்த நபர்கள் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12 என்பது நடைபெறுது. நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். மறுபடி பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி என்னது குரூப் 2Aவினுடைய கால்ஃபரும் இருக்குது. ஸோ இந்த 2 கால்ஃபருமே தொடர்ந்து இருக்கிறது. இப்போ குரூப் 1மே நடைபெற போகுது ஜூன் மாதம் ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு வேலை என்பது நம்மளுக்கு அமையும் ஓகேங்களா. ஸோ இது குறித்து தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவில் வந்தேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.